சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு அரசினுடைய எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு மைய அச்சகம் சென்னை 1 மற்றும் அரசு கிளை அச்சகம் வெளியூர் அலகுகளில் காலியாக உள்ள உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீசியன், இளநிலை மின் வினைஞர், இளநிலை கம்மியர், பிளம்பர் கம் எலக்ட்ரீசியன் ஆகிய பதவிகளின் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 19/9/2025 அன்று பிற்பகல் 5:30 மணி வரை வரவேற்கப்படுது. இந்த பணி நியமனத்தை பொறுத்தவரை முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீசியன் இந்த வேலைக்கு 19,500 71,900 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 19. மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி அல்லது டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லித்தோ ஆப்செட் மிஷின், இது மாநில மத்திய அரசினுடைய இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே போல் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த வேலை ஜூனியர் எலக்ட்ரீசியன். இந்த வேலைக்கான சம்பளமாக 19,500 71,900 வரையும் கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 14. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் எலக்ட்ரீசியன் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை ஜூனியர் மெக்கானிக். இந்த வேலைக்கு 19,500 71,900 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 22. இந்த வேலைக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இந்த வேலையை பொறுத்தவரை அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை பிளம்பர் கம் எலக்ட்ரீசியன். இந்த வேலைக்கு 19,500 சம்பளம் கொடுக்குறாங்க. 71,900 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1. 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஐடி இன் பிளம்பிங் படித்தவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை தற்காலிகமானது. இத்தேர்வுக்கு நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்விற்கு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை ஒட்டுமொத்தமாக நியமனத்திற்கும் பின்பற்றப்படும். மேற்குறிப்பிட்ட பணியிடங்களில் பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், தமிழ் வழியில் பயின்றோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகள் மற்றும் அரசு விதிகளின்படி பின்பற்றப்படும். மேற்கண்ட காலி பணியிடங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படும். இன சுழற்சிகளில் தகுதி வாய்ந்த மற்றும் பொருத்தமான பெண் விண்ணப்பதாரர்கள் எவரும் இல்லாத பட்சத்தில் அத்தகைய இன சுழற்சிகளுக்கு அதே இன சுழற்சிகளில் தகுதியான ஆண் விண்ணப்பதாரர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் பரிந்துரைக்கப்படுவாங்க. தகுதியை பொறுத்தவரை 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான மாதிரி விண்ணப்பங்கள் பதவி வாரியாக தனித்தனியே இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு. மேலே கூறிய தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ்கள், அனுபவ சான்றிதழ்கள், மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமைக்குரிய சான்றிதழ், தமிழ் வழி கல்வி சான்றிதழ், வயதுக்குரிய சான்றிதழ், முகவரிக்கான சான்றிதழ் மற்றும் இதர தகுதிக்கான சான்றிதழ் ஆகிய ஆவணங்களின் சுய சான்றொப்பமிட்ட நகல்களுடன் விண்ணப்பத்தினை பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் இணைத்து 19/9/2025 மாலை 5:30 மணிக்கு முன்பாக இந்த அலுவலகத்தில் கிடைத்திருமாறு கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. அந்த தபால் கவர் மேலே வேலை வாய்ப்பு விண்ணப்பம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதணும். அனுப்ப வேண்டிய முகவரி, உங்கள் விண்ணப்பங்களையும் உங்களுடைய சான்றுகளும் இணைச்சு அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, ஆணையரகம், 110 அண்ணா சாலை, சென்னை 2. புகைப்படத்தை அதற்கென குறிப்பிடப்பட்டுள்ள இடத்துல ஒட்டணும். புகைப்படத்தின் மேல்புறம் சுய சான்றொப்பமிட வேண்டும். புகைப்படத்தை விண்ணப்பத்தின் பின் அடித்து இணைக்கக்கூடாது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்கள் கொண்டுள்ள விண்ணப்பங்கள் முற்றிலும் நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர்களின் அடையாளம் மற்றும் இருப்பிட சான்றுகளை கீழே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களின் புகைப்பட நகல்களை விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். பேன் கார்டு, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இணைக்கணும். வயது வரம்பு சலுகை கோரும் விண்ணப்பதாரர்கள் அத்தகைய உரிமை கோரலுக்கான ஆதார சான்றுகளை விண்ணப்பத்துடன் இணைக்கணும். அத்தகைய ஆவணங்களை அளிக்க தவறினால் அவர்களது விண்ணப்பங்கள் உரிய நடைமுறைக்கு பின்னர் நிராகரிக்கப்படும். ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை விட அதிகமான கல்வி தகுதியை பெற்றிருப்பதாக உரிமை கோரும் விண்ணப்பதாரர் அதற்கு ஆதாரமாக அறிவிக்கை நாளன்றோ அதற்கு முன்னரோ பெறப்பட்ட சான்றிதழ்களை விண்ணப்பத்துடன் இணைக்கணும். 19/9/2025 மாலை 5:30 மணிக்கு மேல் வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் சீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணலுக்கு தனது சொந்த செலவில் விண்ணப்பதாரர் கலந்து கொள்ளணும். சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பத்தோடு அளித்திருந்த நகல் ஆவணங்களின் அசல் சான்றிதழ்களை கொண்டு வரணும். முன்னுரிமை கோரும் பட்சத்தில் அதற்கான அசல் சான்றிதழையும் சமர்ப்பிக்கணும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அசல் சான்றிதழ் ஏதேனும் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் அவர் நேர்காணலில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டாங்க. நேர்முக தேர்வானது 10ஆம் வகுப்பு தொழில் கல்வி மற்றும் பட்டய படிப்பு நிலையிலான தரத்துடன் அந்த பதவிகளுக்கு வரையறுக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி, பொது அறிவு மற்றும் தமிழ் போன்ற பாடங்களை இலக்கியதாகவும் இருக்கும்.
நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு அவ்வாறு நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டதை மட்டுமே காரணமாக வைத்து பணி நியமனம் கோர உரிமை கிடையாது. மேற்கண்ட பதவிகளுக்கு நேர்முக தேர்வில் கலந்து கொள்பவர்களின் மதிப்பெண் விவரம் மற்றும் தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்களின் விவரங்கள் இந்த துறையினுடைய வலைதளத்தில் பின்னர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசினுடைய இந்த எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்புக்கு வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.